கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு ஜெம் டிவியின் உறவு பாலத்துடன் இணைந்து நாடார் பாதுகாப்பு பேரவையினர் நிவாரண உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் மக்களுக்கு உதவுவதற்கு ஜெம் டிவியின் உறவு பாலத்துடன் இணைந்து நாடார் பாதுகாப்பு பேரவையினர் முன்வந்தனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக 1000 குடும்பங்களுக்கு 5 லட்சம் மதிப்பிலான அரிசி, பருப்பு உள்ளிட்ட 12 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். தென் மாவட்டத்தில் வரலாறு காணாத பெரும் மழையால் பாதிக்கப்பட்டு தென் மாவட்ட மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அதை கருத்தில் கொண்டு நாடார் பாதுகாப்பு பேரவை ஜெம் தொலைக்காட்சியின் உறவு பாலம் இணைந்து முதல் கட்டமாக நாங்கள் 5 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்களை ஒரு 1000 குடும்பங்களுக்கு அனுப்பிவிட்டோம். இன்னும் இரண்டாம் கட்டமாக நாளை 5 லட்ச ரூபா பொருட்களை 1000 குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை 11 தொகுப்புகள் அடங்கிய பைகளாக 1000 குடும்பங்களுக்கு வழங்க உள்ளோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஏரல், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் தொகுதியில் தூத்துக்குடி 3 தொகுதியும் கனெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு ஊராக போய் சென்று நேரில் நம்ம ஜெம் தொலைக்காட்சி உறவு பாலமும் இணைந்து ஒரு வீடாக சென்று நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட கோரிக்கை தென் மாவட்ட மக்கள் மழையினால் பெரிதும் வியாபாரிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குறை தீர்க்கும் முகமாக தமிழக அரசு அவர்களை கருத்தில் கொண்டு வணிகர்களின் திருப்பி முன்னேற்றத்திற்காக அவர்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாத ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு வட்டியில்லா கடனாக ஒரு 10 லட்ச ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வீடு இருந்தவர்களுக்கு வீடு கட்டி தந்து அவர்களுக்கு மீண்டும் அந்த வாழ்வாதாரத்தை புதுப்பிக்க புது வீட்டை கட்டித்தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் குழுவாக நாங்கள் அனைவரும் இந்த குழுவாக சேர்ந்து சேகரித்து இன்று நாடார் பாதுகாப்பு பேரவை மற்றும் ஜெம் தொலைக்காட்சியின் உறவு பாலம் மூலமாக அனுப்பி வைத்துள்ளோம். மீண்டும் பொருட்கள் தேவை என்றால் மீண்டும் நாங்கள் இந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.